ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ இழந்தாய். எத்தனையோ விஷயங்களை நீ திரும்பவும் பெற்றிருக்கிறாய். அதனால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் எந்த விஷயமும் உனக்கு பெரிதல்ல. இழந்தாலும் திரும்ப பெற்று விடுவாய். உன்னை வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுத்துகிறேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை. உன் வாழ்க்கை என்றால் என்னவென்பதை உனக்கு புரிய வைக்கிறேன். நீ நினைப்பது முற்றிலும் தவறு. சாய் நம்மை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறார், சாய் நம்மை வாழவே விடாமல் கஷ்டப்படுத்துகிறார் என்று. சாய் நான் உன்னை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். புரிகிறதா? இந்த பிள்ளை இந்த உலகத்தில் எந்த மாதிரி இருந்தால் அவள் நன்றாக இருப்பாள், அவள் நன்றாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிப்பாள் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். உனக்கு வார்த்தையால் இதை இப்படி செய், அதை அப்படி செய் என்று சொன்னால் என்ன நடக்கும்? புரியாது. அதை இவர்கள் இப்படி, அவர்கள் அப்படி, இப்படியெல்லாம் நீ நடந்தால் உன் வாழ்க்கையில் தப்பான விஷயம் நடக்கும், இப்படி நடந்தால் சரியான விஷயம் நடக்கும் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். புரிகிறதா? அதனால் கவலைப்படாதே. எத்தனையோ விஷயங்களை இழந்து எத்தனையோ விஷயங்களை நீ சாதித்தும் விட்டாய். இதற்கு மேலெல்லாம் கவலைப்படாதே. என்னென்ன நடக்குமோ அது நிச்சயமாக நல்லதாக தான் நடக்கும். காயங்கள் எப்பொழுதுமே உனக்கு காயங்களாகவே இருந்து விடாது, அது ஆறும். அதற்கு மருந்தாக இந்த சாய் இருப்பேன். பல போராட்டங்கள், ஆனாலும் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பிறகு வெற்றிதான் நீ சூடியிருக்கிறாயே தவிர தோல்விகளை சூடுவது கிடையாது. காயத்திற்கு மருந்து போட, காயத்தை ஏற்படுத்திய நானே உனக்கு மருந்து போட வரும் பொழுது அந்த காயமானது ஒரு நிமிடத்தில் காய்ந்துவிடும், சரியாகிவிடும், மாயமாகிவிடும். புரிகிறதா? அழகான பிள்ளையாக எதையுமே நினைக்காமல் வாழ்க்கை என்ன சொல்கிறதோ, எந்த பாதையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த பாதையில் நகர்ந்து கொண்டே இரு. வாழ்க்கை முழுவதும் நீ நிச்சயமாக நல்லபடியாக இருப்பாய். ஒருவனை வாழ்க்கை எப்பொழுதும் கெடுத்து விடாது, அவனை வாழத்தான் வைக்கும். எல்லோரையும் புரிய வைத்து, அவனை எல்லா விஷயத்தையும் தெரிய வைத்து அவனை வாழ வைக்கும். புரிகிறதா? நான் எதற்காக உன்னிடம் புரிகிறதா என்று கேட்கிறேன் என்றால், உன்னுடைய மனதை தெளிவாக வைத்துக்கொள். தெளிவே இல்லாமல் கலக்கத்துடனே வைக்கும் பொழுது நான் பேசுவது உன் காதில் கேட்காமல் நீ என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறாயோ அதுதான் உன் காதில் விடும். தங்கமே, கவலைகள் வேண்டாம், சந்தோஷமாக இரு. உன்னால் எந்த அளவு கஷ்டத்தை மறந்து சந்தோஷத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவு ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கான ஒரு மாற்றத்தை நான் தருவேன். ஆசைகள், சந்தோஷங்கள், ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். நீ இதுவரை பார்த்த சந்தோஷங்களாகவே இருக்கட்டும், அதெல்லாம் சாதாரணம். இதற்கு மேல் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இதற்கு மேல் நடக்கப் போகும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது பார் சந்தோஷம், அது பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் இதுவரை நீ பார்த்தது கிடையாது. அந்த அளவு பிரம்மாண்டமான விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடக்க இருக்கிறது. உனக்காக இந்த பிரம்மாண்டமான விஷயம் மட்டுமல்ல, ஏகப்பட்ட விஷயம், ஒன்றா இரண்டா, ஏகப்பட்ட விஷயம் காத்திருக்கிறது நடப்பதற்காக. ஆனால் இதுவரை காத்திருந்த விஷயம் எல்லாம் சோகங்களே. ஆனால் இப்பொழுது நடக்கப் போகும் உனக்காக காத்திருக்கும் விஷயங்கள் அனைத்துமே நன்மைகளே. உன் வாழ்வில் அதிகமான நன்மைகளையும் எல்லா விஷயத்தையும் தாங்கக்கூடிய சக்திகளையும் நான் தருகிறேன். வாழ்வில் ஒருவனுக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்காது. அவன் இந்த பூமியில் பிறந்து விட்டான் என்றால் அவனுக்கு கஷ்டம் இருக்கும். இந்த பூமியிலிருந்து அவன் போகும் வரை கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது சிலருக்கு கடுகு போல, சிலருக்கு மிளகு போல, சிலருக்கு மலை போல, இப்படித்தான் இருக்கும். குறைவாக இருக்கும், சமமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். உனக்கு எப்படி இருக்கிறது நீயே சொல் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அது கஷ்டம். கஷ்டத்தை தூக்கி எறி, முதலில் தூக்கி எறி. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம். இந்த பூமியில் சமாளிக்க முடியாது, சாதிக்க முடியாது, இது கிடைக்காது என்பது கிடையாது. வாய்ப்புகள் வரும் பொழுது அது பிடித்து கொண்டால் எல்லாமே கிடைக்கும். அதுவே வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது விட்டுவிட்டால் எதுவும் கிடைக்காது.
அதனால் தான் சொல்வேன், சுதாரிப்பாக இரு. அடுத்த கட்டம் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்க வேண்டும்? சுதாரிப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தெளிவாக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று உன் கண்கள் முழுவதும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு சுரண்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நீயும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் முடியும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும். உன் மனமும் தெளிவாக இருக்கும். அமைதியாக இரு. எப்பேறுபட்ட விஷயம், தலை போகும் விஷயம் வந்தால் கூட அமைதியாக இரு. அமைதியாக இருந்தால் உன் வாழ்வில் நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம். சின்ன விஷயம் என்று நினைக்காதே. சின்ன விஷயம் என்றெல்லாம் அல்ல. நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய போராட்டங்களே வந்தாலும் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். போராட்டங்கள் வாழ்க்கை கிடையாது. சாதிக்கும் விஷயங்களும் அழகான ஒரு வெற்றிதான். புரிகிறதா? கண்களை துடைத்துக்கொள். வாழ்க்கையில் இருக்கும் பல விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது. வாழ்க்கையை நீ இப்பொழுது பாதிதான் பார்த்திருக்கிறாய். இன்னும் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? எத்தனை விஷயங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் தெரியுமா? அழகான, இன்பமான எத்தனையோ இன்பத்தை அனுபவிக்க நீ இருக்கிறாய். கவலையே படாதே. வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தவற விட்டு விடாதே. நீ தெளிவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும். இன்று நல்லது நடக்கப் போகிறது என்றால் என்றுமே உனக்கு நல்லது தான் நடக்கும். இன்று நடக்கும் நாளை நடக்காது என்பது கிடையாது. நான் ஒருவனுக்கு நல்ல காரியத்தை, நல்ல நாளை, நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டேன் என்றால் அதிலிருந்து அவன் வாழ்வில் நிச்சயமாகவே படிப்படியாக முன்னேறிக்கொண்டே போய்கொண்டே சந்தோஷமாக இருப்பான். நான் இப்பொழுது மனம் நிறைந்து செல்கிறேன். இந்த சாய் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் உடைத்து சுக்குநூறாக்கி விட்டேன். இனி உன் வாழ்வில் எடுக்க போகும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் இன்பமாகவே இருக்கும். நீ வாழும் வாழ்க்கை இத்தனை நாள் நரகம் போல இருக்கிறது என்று சொன்னாய் அல்லவா? நீயே அதே வாயே என்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறது. இது போன்ற ஒரு குடும்பம், இது போன்ற ஒரு நல்ல வருமானம் எல்லாம் எனக்கு திருப்தியாக கிடைத்துவிட்டது. எனக்கு எல்லாமே இருக்கிறது சாயி என்று என்னிடம் மனதார சொல்வாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இரு. சந்தோஷத்திற்கு மட்டும் எந்த குறையும் கிடையாது உன்னிடம். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு அசைவையும் பார்த்து ரசித்து, நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து ரசித்து இந்த சாய் உனக்காகவே இருப்பேன். தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். தைரியம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று. அது தப்பான தைரியம்தான் இருக்கக்கூடாதே தவிர சரியான தைரியம் நிச்சயமாகவே இருக்கலாம். ஒரு இருட்டு என்று தெரிகிறது, அந்த இருட்டிற்கு போகக்கூடாது. அதுவே நீ போய்கொண்டு இருக்கும் இடத்தில் திடீரென்று இருட்டாகிவிட்டது என்றால் அப்பொழுது தைரியத்துடன் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். திடீரென்று வெளிச்சம் வரும். புரிகிறதா? நல்லதையே நினைத்துக்கொள். நல்லதையே நடக்கும். வாழ்நாள் முழுவதும் இன்பமே நடக்கும். இது என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். என் ஆசீர்வாதம் நிறைந்த என்னுடைய குழந்தைக்கு எல்லா துணையும், எல்லா பாதுகாப்பும் என்னிடம் இருந்து கிடைக்கும். என்னை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த ரூபத்திலேயே நான் உனக்கு காட்சி தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.